ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். செக்கில் ஆட்டினா 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடாயில் நல்லா சட்டி காஞ்ச பிறகு, ஏன்னா தண்ணி வந்துடக்கூடாது, ஸோ சட்டி காஞ்ச பிறகு நல்லா கொதிக்க பாருங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கும் நம்ம வந்து என்னென்ன அரைச்சி வச்சுருக்கோம், நம்ம இப்போ காமிச்சோம்ல, அதான் எனக்கு எடிட் பண்ண தெரியல, ஸோ அதை கொஞ்சம் கற்றுக்கணும். இப்போ என்ன பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும், செம்மையாக கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் என்னெல்லாம் இருக்குது: கருவேப்பிலை, வேப்ப இலை, கரிசலாங்கண்ணி, கருப்பு கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வேப்ப இலை எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காய்ஞ்ச உடனே இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு நம்ம ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். இதில் எந்த இந்த ப்ரிசர்வேஷனும் ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம் ஊற்றுறதில்லை. கடையில் வாங்கின ஹேர் ஆயிலில் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் தான் போடுவாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு நாள் வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க கூட செஞ்சுக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே கீரை கடைகளில் எல்லாமே யூஸ் பண்ணுற பொருள் தான் கிடைக்கிது. சொல்லி வச்சோம்னா அதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம பசங்களுக்கு நேச்சுரலான ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா எதையோ நோக்கி ஓடுறாங்க, ஆனால் உருப்படியான செய்கிறதே கிடையாது. ஸோ நம்ம அம்மா என்ன பண்ணணும், நம்ம அம்மாவாக இருக்கிற நம்ம பசங்களுக்கு ஏதாட்டி நல்லது செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். டைம் எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. எண்ணெய் நல்லா கொதிக்குது, இன்னும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையுமே அரைச்சி வச்சு அவ்வளோ விழுதையும் போட்டோம்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை சிம்லேயே வச்சிட வேண்டியதான். கிண்டி விட்டுட்டு அடி பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுட்டு 1 டே. இன்றைக்கி 12 மணிக்கு பண்ணுறோம், 12 மணி நேரே ஆகப்போகுது. ஸோ 12 மணிக்கிட்ட பண்ணுறோம். நாளைக்கு 11 மணிக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பர்பான ஹேர் ஆயில் ரெடி. இது வந்து இலை நிறைகள் சின்ன போட்டுக்கலாம். ஏன்னா நான் கம்மியாக தான் மருதாணி போட்டிருக்கேன். நிறைய கரிசலாங்கண்ணி, நிறைய நெல்லிக்காய், நல்ல சின்ன வெங்காயம், வேப்பிலை, தலையில் இருக்கிற வெட்டை, பிறகு பேன், பொடுகு, தேவையில்லாத ஸ்கின், தலையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இது சரிப்படுத்திடுங்க. இந்த எல்லாமே நேச்சுரல் ஐட்டங்கள் தான் பண்ணி நம்ம இது பண்ண. உங்களுக்கு எண்ணெய் வந்து சூடாகிட்டு ஒரு 70% சூடாகிருக்கு. இன்னும் ஒரு 30% சூடாகணும். ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதெல்லாம் ஒன்று இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுல. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தான் அந்த நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஐட்டங்கள்லாம் சேர்க்கணும். ஏன்னா எல்லா ஐட்டத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். பொங்கி வரும். அதனால தான் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். நம்ம ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சோம்னா அவ்வளோ எண்ணெயும் கொட்டி போயிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் மெதுவாக இறக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஃபஸ்ட்டு உள்ளே கொஞ்சம் போடும்போது தான் அப்படியே நுரைய அடிச்சுக்கிட்டு வரும். அப்புறம் வந்து ஓகேவாயிடும். ஸோ
எல்லாமே போட்டாச்சு. ஃபைனலாக மருதாணி போட்டுடலாம். மருதாணி தான் கொஞ்சம் பொங்கல் கையில் வைக்கிறதுக்கு அரைச்ச மருதாணி, அது மட்டும் தான் ஃப்ரெஷ் இல்லை. அது கூட நம்ம உடனே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். ஸோ இப்போ எல்லாமே பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து எல்லாத்தையும் உடச்சி விடணும். கொஞ்சம் கட்டிப்பட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு சிலது எண்ணெய்க்கு ஒத்து வராமல் இருக்கும், சீக்கிரமாக இதாகிறதில்ல. ஸோ இந்த எண்ணெய்லாம் தண்ணி பிரிஞ்சு வெளியே வரணும். ஸோ அதுக்கு தான் அந்த 24 hours நம்ம அப்படியே வைக்கிறது. எல்லாமே மிக்ஸ் ஆகும். இது டோட்டலாக கரிசலாங்கண்ணி ஒரு 30 rupees. அதில் நம்ம கொஞ்சத்தில் வந்து ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வச்சுட்டேன். மருதாணிலாம் ஒரு 5 rupees தான். நெல்லிக்காவும் ஒரு 15 rupees உள்ளது. வேப்பலை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். கருவேப்பிலையும் நம்ம வீட்டில் இருக்கிறது. கருவேப்பிலை நம்ம கடையில் ஜாமான் வாங்கும்போது வந்தது, வேப்பலை நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தது. சின்ன வெங்காயம் நம்ம ஜூஸில் உள்ளதான். இதை பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம கடைய வேண்டாம். இன்னும் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டோம்னா அதை விட விடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 minutes 30 minutes வைக்கலாம். சிம்மிலேயே வச்சிடலாங்க. 20 to 30 minutes அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இதில் வந்து லெமன் தோல் போடலாம், நான் போடல. அது வந்து கொஞ்சம் காஞ்ச மழை அது 2-3 பண்ணணும். ஸோ அதை பண்ணலை. வேப்பலை பண்ணிவிட்டேன். எலுமிச்சம்பழம் போடல, அது போடலாம். எலுமிச்சம் ஜூஸை விட தோல் போட்டால் ரொம்ப நல்லது. அந்த வெட்டன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல க்யூரபிளுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு மெயின் இதாக இருக்கும், இன்க்ரீடியன்ஸாக இருக்கும். ஓகே, இதில் போட்ட மருதாணியிலேருந்து வேப்பலை, நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, சின்ன வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 1/2 hour அப்படியே சிம்மிலே வச்சுட்டாங்க. எல்லாம் நல்லா இதாகட்டும், அப்புறம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பாய்.